வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான ஹிந்தி ஹாரர் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் 12 o'clock. இந்த படத்தை 2021ல ராம்கோபால் வர்மா தான் இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன், சிட்டில மர்மமான முறையில ஏகப்பட்ட கொலைகள் நடந்துட்டே இருக்கு. அந்த கொலைகளுக்கு காரணமானவன் ஒரு சீரியல் கில்லர். தொடர்ந்து நடந்துட்டு இருக்க அந்த கொலைகளுக்கும் அதே ஊர்ல டீனேஜ் வயசு கொண்ட கௌரின்ற பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் அந்த கொலைகளுக்கும் ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பு என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, சிட்டில தொடர்ந்து நடந்துட்டு இருக்க அந்த கொலைகளை ஸ்டாப் பண்ணாங்களா இல்லையா, இது எல்லாத்தையுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பேங்கரான கிளைமேக்ஸோட சொன்ன படம் தான் இந்த 12 o'clock. வாங்க இதை டீடைலிங்கா பாத்துருவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே நடு ராத்திரி சிட்டில வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டு நோக்கி போயிட்டு இருக்க ஒரு யங்ஸ்டருக்கு பின்னாடி யாரோ அவனை துரத்திட்டு வர மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல். சுத்தி முத்தி பாத்துட்டு வரான், யாருமே இல்ல. ஆனா அவனை யாரோ கூப்பிடுற மாதிரியும் அவனை துரத்துற மாதிரியும் அவனுக்கு ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுது. ஒரு கட்டத்துல ஒரு லேடி அவனை கூப்பிடுற மாதிரி சத்தம். சடனா திரும்பி பார்த்தா நல்லா ஃபேமிலி உமன் மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க போய் இந்த யங்ஸ்டர் என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா சறுக்குன்னு ஒரு கத்தி எடுத்து அந்த யங்ஸ்டர் ஒரே போடு, அவ்வளவுதான், ஸ்பாட் அவுட். அப்படியே வாய்ஸ் ஓவர்ல இந்த மாதிரி தான் இந்த சிட்டிக்குள்ள தொடர்ந்து மர்மமான முறையில கொலைகள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, அதான் இந்த படத்தை நம்ம பார்க்க போறோம்ன்ற மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. ஓபன் பண்ணா ராத்திரி நேரம் சிட்டில இருக்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டுல அம்மா, அப்பா, ஒரு வயசான பாட்டி அண்ட் குட்டி தம்பி அண்ட் கடைசியா நடு ராத்திரி ஏதோ ஒரு சத்தம் கேட்டு தூக்கத்துல இருந்து கண் முழிச்சு எழுந்திருச்சு அப்படியே நடந்து வராங்கல்ல, இவங்க தாங்க இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களுடைய பேர் கௌரி. என்னாச்சுன்னு தெரியல, நடு ராத்திரி இந்த பொண்ணு மட்டும் எந்திரிச்சிடா. அப்படி எந்திரிச்சதும் அப்படியே தான் ஃபேமிலியில இருக்க ஒவ்வொருத்தவங்களா பாக்குறா. அப்படி பார்த்துட்டு அவங்க எல்லாரையும் தாண்டி நடந்து போயிட்டு மிரர்ல தன்னுடைய முகத்தை பாக்குறா. சம்திங் நடு ராத்திரி இவளுக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்த மாதிரி இவளுக்குள்ள ஒரு ஃபீல். அப்படியே போ திரும்ப அவளுடைய பெட்ரூம்க்கு போய் படுக்க இங்க இந்த படத்தோட டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓபன் பண்ணா அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதுல இருந்தே கௌரி மட்டும் ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கா. டிவில ஒரு பக்கம் நடந்த கொலை பத்தின நியூஸ் ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கௌரியோட அம்மா ஸ்கூலுக்கு போலியா அப்படின்ற மாதிரி கௌரியோட தம்பியை கிளப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பவும் கௌரியோட அப்பா தான் அவளை கூட்டிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு, அவரும் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல பியூனா ஒர்க் பண்றாரு. சோ அவரும் தான் பொண்ணு பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிட்டு அவருடைய வேலைக்கு கிளம்பிடுவாரு. அப்படிதான் அன்னைக்கு காலையிலயும் கௌரியை கூட்டிட்டு வெளியே போகும்போது இவங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயசான பெரியவர் இருக்காரு. அவர் எப்பவுமே கௌரியை பார்த்து பேசுவாரு. அன்னைக்கும் கௌரியை பார்த்து பேசுறாரு. ஆனா கௌரி முகம் கொடுத்தே எதுவுமே பேசாம அவ பாட்டுன்னு கிளம்பிடுறா. அப்பவே தாத்தாக்கு ஏதோ தப்பா இருக்கேன்ற மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் நம்ம கௌரியை அவங்க அப்பா பஸ் ஸ்டாப்ல விட்டு போயிடாரு. அங்க இருந்து கௌரி நேரா காலேஜ் தான் போவான்னு பார்த்தா அவ காலேஜ்க்கு எங்கேயும் போகாம அவ பாட்டுனா அனாமுத்தா அந்த ஊரையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த மொத்த ஊருமே அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஸ்லோ மோஷன்ல சுத்துற மாதிரி அவளுக்குள்ள ஒரு ஃபீல். சம்திங் அவளுக்குள்ள ஏதோ ஒண்ணு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு ஃபுல் டே அவ எங்கேயும் காலேஜ்க்கெல்லாம் போகாம ரொம்ப லேட்டா ரிட்டர்ன் வீடு திரும்பும்போது அதே பக்கத்து வீட்டு வயசான பெரியவர் பாக்குறாரு. ஒரு மாதிரி கௌரி நடந்து போறத பார்த்துட்டு என்னாச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணு அந்த தாத்தாவை சுத்தமா கண்டுக்காம நேரா தான் வீட்டுக்கு வந்துடுறா. அப்படி வீட்டுக்கு வந்ததும் அவங்க பாட்டி அம்மால இருந்து எல்லாரும் கௌரி கிட்ட பேச பாக்குறாங்க. ஆனா இவ யாருகிட்டயுமே எதுவுமே பேசாம நேரா போயிட்டு மிரர் முன்னாடி நின்றுட்டு இருக்கா. தம்பி வந்து கூப்பிடுறான். அப்பவும் அவங்கிட்டயும் எதுவும் பேசாம இவ பாட்டு மிரர்ல தன்னோட முகத்தையே பார்த்துட்டு இருக்கா. அக்கா கின்னாச்சு, ஏன் இப்படி நிக்கிறான்னு அவனுக்கு ஒன்னும் புரியல. கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி ரோந்து பணியில சுத்திக்கிட்டு இருக்க ரெண்டு கான்ஸ்டபிள் ராத்திரி நேரம் சிட்டில சுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கார்னர்ல இருந்து ஒரு பயங்கரமான சத்தம். அந்த சத்தம் கேட்டதும் ரெண்டு போலீஸ்காரங்களும் வண்டியை நிறுத்தி திருப்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல யாரும் இல்ல. அப்ப சர்ன்னு இந்த பக்கம் ஏதோ ஒரு உருவம் பாஸ் ஆன மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஃபீல். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம், உடனே கிளம்பு அப்படின்ற மாதிரி பின்னாடி உட்காந்துட்டு இருக்கான் கான்ஸ்டபிள். முன்னாடி இருக்கவன வண்டி எடுக்க சொல்லிடுறான். ரெண்டு பேரும் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி ஒரு ஸ்பாட் கிட்ட வந்ததும் அங்க ரெண்டு பசங்க சம்பந்தமே இல்லாம நடு ராத்திரி அங்க நின்றுட்டு இருக்கானுங்க. டேய் பசங்களா, என்னத்துக்கு இங்க பண்ணிட்டு இருக்கீங்க, போதை பொருள் விற்கிற கும்பல் தான் நீ அப்படின்ற மாதிரி பின்னாடி உட்காந்துட்ட கான்ஸ்டபிள் அந்த பசங்க கிட்ட பேச போக திடீர்னு அங்க நின்றுட்டு இருந்த ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய பாறை எடுத்து அந்த போலீஸ் தலையில ஒரே போடு. உடனே கூட இருக்க இன்னொரு கான்ஸ்டபிள் அந்த பசங்களை பிடிக்க போனா பின்னாடி இருந்து ஒரு பெரிய பாறை எடுத்து அந்த கான்ஸ்டபிள் தலையில ஒரே போடு. அவ்வளவுதான், அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் அப்படியே சுருண்டு விழ அந்த ஏரியாவை சேர்ந்த பசங்க எல்லாம் சுத்து போட்டு அந்த போலீஸ்காரங்களை கொத்துவரட்டா போட்டுறானுங்க. இந்த சின்ன பசங்களே ஒரு மாதிரி வினோதமா தான் நடந்துட்டு இருக்கானுங்க. கற்பனா இந்த விஷயம் அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோயின்ல ஒரு ஓரமா சைட்ல டிவி நியூஸ்ல மர்மமான முறையில சிட்டில தொடர்ந்து கொலைகள் நடந்துட்டு இருக்கு. நேத்து ராத்திரி ரெண்டு கான்ஸ்டபிள்ஸ் மோசமான நிலையில அவங்களோட பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நியூஸ் ஓடிட்டு இருக்கு. மொத்த குடும்பம் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேண்டா வெறுப்பா சாப்பிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் கௌரி கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா யார்கிட்டயுமே எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்காம இவ பாட்டு அமைதியா உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. அப்படியே கற்பனா அன்னைக்கு நைட் மொத்த குடும்பமும் அப்படியே அசந்து அமைதியா படுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கௌரி மட்டும் டானு கரெக்டா 12 மணிக்கு ராத்திரி பெல் அடிச்சதோ எழுந்திரிச்சிடறா. அப்படியே எந்திரிச்சு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அமைதியா தரையில படுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரையா தாண்டி அவ பாட்டுன்னு ஏதோ ஒரு அறையை நோக்கி போயிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல திடீர்னு நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த கௌரியோட அப்பாக்கு யாரோ அந்த வீட்டுக்குள்ள அழு
அழுவுற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே இவர் எந்திரிச்சு தான் ஒய்ஃபை போய் எழுப்பி, நம்ம வீட்டுல யாரோ அழுவுற மாதிரி சத்தம் கேக்குது, எந்திரி அப்படின்ற மாதிரி ஒய்ஃபையும் எழுப்பிறாரு. இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு அதே ரூம்ல படுத்துட்டு இருக்க பாட்டியும் எந்திரிச்சாங்க. இப்ப மொத்த குடும்பமா சேர்ந்துட்டு அழுகுரல் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா அதே ரூம்குள்ள இருக்க ஒரு கபோர்டுக்குள்ள இருந்து. கபோர்டுக்குள்ள என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பயத்துல என்ன பண்றாரு, கையில ஒரு மாப் ஸ்டிக்கை வச்சுட்டு போயிட்டு அந்த கபோர்ட் டோரை நைஸா ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள இவங்க பொண்ணு கௌரி. அந்த பொண்ணு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. கௌரி, உனக்கு என்னமாச்சு, வாமா அப்பா கிட்ட வாமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அரவணைச்சு அவங்க அப்பா வெளியில கூப்பிட்டுக்கிறாரு. அடுத்த நாளே கௌரியோட அப்பா இத பத்தி பக்கத்து வீட்டு தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு தாத்தா, நானும் கொஞ்ச நாளா கௌரி நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம், நீங்க இதை எப்படியே விட்டுறாதீங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் தாத்தா சொல்லியிருக்காரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம கௌரிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் கூட இப்போ காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு அழகான ஏரி இருக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு ஜாலியா ஃபன் பண்ணலாம்னு வந்திருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் ஃபுல் ஃபன் மோட்ல வா தண்ணில இறங்குறான்ற மாதிரி கூப்பிடுறான். கௌரியும் அப்படியே அந்த ஏரிக்குள்ள இறங்குறா. அப்ப அவளுடைய கண்ணுக்கு அந்த ஏரி முழுக்க ஆயிரக்கணக்கான கைகள் இவளை கூப்பிடுற மாதிரி இவளுக்கு ஒரு ஃபீல். சடனா இவ அப்படியே பயந்து போய் அந்த ஏரியை விட்டு மேலே எழுந்து வந்துடுறா. பாய் ஃப்ரெண்டுக்கு ஒன்னும் புரியல. முதல்ல இங்கிருந்து போயிடலாம் சொல்லிட்டு அவங்க கூட அங்கிருந்து கிளம்பி வந்துடுறா. கற்பனா அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி சரியா 12 மணி பெல் அடிச்சதும் எல்லாரும் தூக்கிட்டு இருக்காங்க. ஆனா கௌரி மட்டும் எழுந்துச்சு நேரா போய் மிரர்ல தன்னுடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கா. பொண்ணுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்குன்ட்டு அடுத்த நாளே கௌரியோட அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்துட்டு அவளை கூட்டிட்டு நேரா பக்கத்துல இருக்க ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போயிருக்காங்க. அந்த டாக்டரா அவன் ஒரு ஆகாவளி டாக்டர் போல அங்க இருக்க நர்ஸ் சைட் அடிச்சுட்டு இருக்கான். கௌரியோட அப்பா, பொண்ணு இந்த மாதிரிலாம் வீட்டுல நடந்துகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த டாக்டர் அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம அவர் பாட்டு நர்ஸா ரூட் விட்டுங்கிறாரு. சரி, ஏதாவது மாத்திரை மருந்து எழுதி கொடுப்பாடும் பார்த்தா உங்க பொண்ணு வயசுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம் தாங்க, ஒன்னும் பயப்படாதீங்க, சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்லி அனுப்பிடுறான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிட்டர்ன் இவங்க வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது போற வழியில திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு மொத்தமா அவளை சுத்தி நடக்கிற எல்லாமே ரிவர்ஸ்ல நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம கௌரிய அவங்க அப்பா தான் அங்க இருந்து கூட்டிட்டு நேரா வீட்டை நோக்கி வராரு. அப்படி வரும்போது பக்கத்து வீட்டு தாத்தா இருக்கார்ல, அவர் விசாரிக்கிறாரு. ஆனா கௌரி எதையுமே கண்டுக்காம அவ வாட்டு நேரா வீட்டுக்கு போயிடுறா. அப்படி வீட்டுக்குள்ள வந்ததும் மொத்த குடும்பமும் கௌரி கிட்ட பேச பாக்குறாங்க. ஆனா கௌரி பாட்டுன்னு ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கா. வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டேன்றா. அவங்க அப்பா வந்து, உனக்கு என்னமா பிரச்சனை, எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. திடீர்னு ஒரு மாதிரி ஓன்னு அழ ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் அவளோட ஃபேமிலியும் அவளை ஃப்ரீயா விட்டுறாங்க. அன்னைக்கு நைட் போல தண்ணி குடிக்கிறதுக்காக இருந்துச்சு கௌரி நேரா போய் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரிட்ஜ் டோரை க்ளோஸ் பண்ணா டோருக்கு அந்த பக்கம் அவங்க பாட்டி பேய் கணக்கா நிக்கிறாங்க. அதை பார்த்து அலண்டு போக அப்படியே ஹாலுக்கு வந்து பார்த்தா அங்க ஹால்ல இருக்க பெட் மேல அவங்க பாட்டி படுத்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துல பார்த்தது யாரு அப்படின்ற மாதிரி பயந்து போய் இந்த பொண்ணு அலறி அடிச்சுட்டு பக்கத்துல இருக்க ஒரு ரூம்குள்ள போக அந்த சத்தத்தை கேட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் எந்திரிச்சு போய் பாக்குறாங்க. அந்த ரூம்குள்ள ஒரு கார்னர்ல நம்ம கௌரி ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. அவங்க அப்பா தான் போயிட்டு ஒன்னிலமா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு பாப்போம்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல திரும்பவும் அவங்க அப்பா அம்மா அதே டாக்டர் கிட்ட தான் கூட்டு வந்திருக்காங்க. அந்த டாக்டர் ரூட் விட்டு இருந்த நர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த நர்ஸ் நம்ம கௌரிக்கு இன்ஜெக்ஷன் போட வரும்போது கௌரி அந்த நர்ஸை பாக்குற விதமே ஒரு மாதிரி தப்பா இருக்கு. உடனே நர்ஸ் போய் டாக்டர் அனுப்பி விட திடீர்னு அந்த டாக்டர் கிட்ட நம்ம கௌரி, என்ன டாக்டரே நர்ஸ் சூப்பரா இருக்காங்களா, அதுதான் உங்ககிட்ட வரக்கூடிய பேஷண்ட்டை பார்க்காம அந்த நர்ஸையே பார்த்துன்னு இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தை விட அந்த டாக்டர் பிதிரி போயிடுறாரு. என்னமாச்சு உனக்கு, ஏன் இப்பெல்லாம் பேசுற அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் கேட்க சடனா பாத்தீங்கன்னா டப்புனு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை கூப்பிட்டு விட்டுறா. அப்பா, இந்த டாக்டர் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான் அப்படின்ற மாதிரி கத்த நேரா உள்ள வந்து இவங்க அப்பா அந்த டாக்டர் போட்டு சாத்திட்டு தான் பொண்ணு அங்க வந்து கூட்டு வந்துறாரு. அடுத்த சீன்ல வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா ரொம்ப சாதாரணமா தான் கௌரி கிட்ட பேசியிருப்பாங்க. ஆனா கௌரி திடீர்னு ஆக்ரோஷமா ஒரு மாதிரி அசிங்கமா பேட் வேர்ட்ஸ்ல திட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க அம்மாக்கே ஒரு சந்தேகம், உண்மையிலே இது நம்ம பொண்ணு கௌரி தானா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி இந்த விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருப்பாங்க போல. அடுத்த சீன்லயே கௌரியோட அப்பா இத பத்தி பக்கத்து வீட்டு தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னே தெரியல, அவ ரொம்ப தப்பா நடந்துக்கிறா, அவளுக்கு ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அது என்னன்னு தான் எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் அந்த பக்கத்து வீட்டு தாத்தா கிட்ட புலம்பிட்டு இருக்க. அதுக்கு அந்த தாத்தா, நானும் ஆரம்பத்துல இருந்தே கௌரியை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவளுக்குள்ள ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, நீ என்ன பண்ணு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாபாஜி இருக்காரு, உன் பொண்ணுக்குள்ள ஏதாவது காத்து கருப்பு பேய் பிசாசு இருந்துச்சுன்னா பிசிரே இல்லாம கச்சிதமா ஓட்டி விட்டுருவாரு, அந்த இடத்துக்கு கூட்டு போ சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த தாத்தா சொல்லிட்டு இருக்கும் போதே ஸ்பாட்டுக்கு வந்த கௌரி, யோ தாத்தா, எனக்கு பேய் பிடிச்சிருக்கு, நான் வீட்டுல இருக்கும்போது டெய்லியான ஒரு மாதிரி பார்வை பாப்பியே, அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, பாடையில போற வயசுல உனக்கு என்ன பார்க்கும்போது பலான எண்ணம்லாம் தோணுதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க பப்ளிக்ல வச்சு இந்த மாதிரி கேட்டதும் தாத்தாக்கே ஒரு மாதிரி ஷேம் ஆயிடுது. இப்படியே பப்ளிக்ல பிரச்சனையாக அதுக்குள்ள கௌரியோட அப்பா அவளை அங்கிருந்து கூட்டு போயிறாரு. அடுத்த சீன்லயே கௌரியோட அப்பா அம்மா 2 பேரும் அவளை கூட்டிட்டு அந்த தாத்தா சொன்ன மாதிரி பாபாஜின்றவரை பார்க்க போயிருக்காங்க. ஒரு வீட்டுல சட்டை கூட போடாம ஒரு நபர் இருக்காருல்ல, இவர் தான் அந்த பாபாஜியா. பேய் ஓட்டுறவருக்கான எந்த ஒரு அடையாளம் இல்லாம சட்டை இல்லாம நின்னுட்டு இருக்காரு. இந்த ஆளு இப்போ கௌரியை பிடிச்சி கண்ணாபின்னான்னு கத்துறாரு. டேய், ஒழுங்கு மரியாதை நீ யாருன்னு சொல்லு, இப்படி சொல்லல உன்னை போட்டு இந்த செப்பல் சாலையை போட்டு பொழந்துருவேன் அப்படின்ற மாதிரி செருப்பை கைட்டி ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அடிக்க போயிடுறான். செப்பல் சாலை அடிச்சா எந்த பெத்தவங்களால பொறுத்துக்க முடியும். சோ ஸ்பாட்ல இருந்த அவங்க அப்பா கடுப்பாயி, யோ பாபாஜி, என் பொண்ணு மேல கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத, நீ
பேயும் ஓட்ட வேணாம் ஒண்ணு வேணாம், என் பொண்ணுக்கு எதுவும் இல்லை, நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அந்த பாபாஜி கிட்டே பிரச்சனை பண்ணி அவங்க பொண்ணு அங்க வந்து கூட்டு போயிறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் இந்த பாபாஜி, போடா போ, கண்டிப்பா எப்படி நீ திரும்ப தான் வரப்போற, ஏன்னா உங்க கூட இருக்கிறது உங்க பொண்ணு கௌரியே கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் மைண்ட் வாய்ஸ்ல சொல்றாரு. சோ இவர் சம்திங் நம்ம கௌரிக்குள்ள ஏதோ ஒண்ணு பாத்துருக்காரு. அது போக இவர் இந்த வீட்டுல தனியா தான் இருக்காரு, இவரோட ஒய்ஃப் எல்லாம் இறந்துட்டாங்க. அப்படி இருந்தும் அவருடைய ஒய்ஃப் பேரை சொல்லி எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கொடுமா அப்படின்னதும் கிச்சனுக்குள்ள இருந்து ஜல் ஜல்லுன்னு கொலுசு சத்தம் கேக்குது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பாபாஜி ஒரு டுபாகு ஒரு பேய் ஓட்டுறவங்க கிடையாது, உண்மையிலே ஆன்மாக்கள் கூட பேசக்கூடிய சக்தி கொண்டவராதான் இருக்காரு போல. ஆனா இது புரியாம கௌரியோட அப்பா இவர்கிட்டயே பிரச்சனை பண்ணி கௌரி அங்க வந்து கூட்டு போயிட்டாரு. இன்னும் கௌரியோட ஃபேமிலியும் அந்த மொத்த சிட்டியும் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் சந்திக்க போறாங்கன்றத போக போக பார்ப்போம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி வாங்க இந்த கதையை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ பாபாஜி கிட்ட இருந்து வீடு திரும்பி இருக்கா கௌரி ஒரு மாதிரி வீட்டுல அழுதபடி படுத்துட்டு இருக்கா. பக்கத்துல அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவங்க பொண்ணை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் நடக்குது, நம்ம பொண்ணுக்கு என்னாச்சுன்னே தெரியலன்ற மாதிரி அந்த மொத்த குடும்பமும் சோகத்துல மூழ்கி இருக்காங்க. கற்பனா இந்த பக்கம் அந்த பக்கத்து வீட்டு பெரியவர் இருக்கார்ல, அவர் அன்னைக்கு பப்ளிக்ல வச்சு கௌரி அசிங்கமா கேட்டதுனால அது போக உண்மையிலேயே அவரு கௌரிய அந்த மாதிரி தப்பான கண்ணோட்டத்துல தான் பார்த்து இருந்திருக்காரு போல. அது எல்லாத்தையுமே பப்ளிக்லயே வச்சு இந்த பொண்ணு புட்டு வச்சிட்டாலே இதுக்கு மேல நமக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி அவருடைய சொந்த கிராமத்துக்கு பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னும் கௌரியோட குரல் அந்த பஸ்ஸுக்குள்ள அவரு கேக்குது, ஊரை விட்டு ஓடினா மட்டும் நான் உன்னை விட்டுருவேனா, யோ பெருசே கட்டிலே நீ எத்தனை முறையை நான் கண்டம் பண்ணிருப்பேன், உன்னை போய் நான் அவ்வளவு ஈஸியா விட்டுருவேனா அப்படின்னு மலாம் சொல்ல பயந்து போன இந்த பெருசு பஸ் நடு ரோட்ல நிறுத்தி அந்த பஸ்ஸை விட்டு இறங்கலான்னு பாக்குறாரு. ஆனா பஸ்ஸுக்குள்ள இந்த மத்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் திடீர்னு ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி ஜாம்பி நிலையில இந்த பெருசை தடுத்து நிக்க, அப்ப அந்த பேசஞ்சர்ஸ்க்கு மத்தியில இருக்க ஒரு குட்டி பையன் அவனும் கிட்டத்தட்ட ஜாம்பி நிலையில தான் இருக்கான். அந்த பையன் நேரா வந்து இந்த பெரியோட கழுத்தை நெரிச்சு ஸ்பாட்லயே காலி பண்றான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் கௌரியோட அப்பா அவங்க பையனையும் பாட்டியும் கொஞ்ச நாளைக்கு வீட்டுல இருக்க வேணாம், கௌரியால ஒரே பிரச்சனையா இருக்கு, சோ பாட்டி ஊர்ல போயிட்டு கொஞ்ச நாள் இருங்க, கௌரியோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனதும் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாட்டியையும் கௌரியோட தம்பியும் அனுப்பி விட்டுறாரு. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம கௌரியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவன் வேலை செய்யக்கூடிய கம்பெனில உட்காந்து கிரிக்கெட் மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அந்த கம்பெனில இந்த ஜவுளி கடை பொம்மைகள் எல்லாம் தயாரிப்பாங்க போல, சுத்தி ஏகப்பட்ட ஜவுளி கடை பொம்மைகளா இருக்கு. அதுக்கு நடுவில் தான் உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். சடனா பாத்தீங்கன்னா அவன் இருக்கிற இடத்துல கௌரியோட சத்தம் கேக்குது. ஹே கௌரி நீ தானே அப்படின்ற மாதிரி இவன் எந்திரிச்சு போய் பாக்குறான். கௌரியோட குரல் சத்தம் கேட்டுட்டு இருக்க இடத்துக்கு போய் பார்த்தா கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் கவரால மூடப்பட்டிருக்கு. அந்த உருவம் தான் இவ்வளவு நேரம் கௌரி வாய்ஸ்ல பேசிட்டு இருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஆம்பளை குரல்ல பாய் ஃப்ரெண்ட பார்த்து, என்னடா டேய் சீக்கிரம் அந்த கோழி மாதிரி இருக்க, நீ கௌரியோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி அதட்டு பயந்து போன இந்த பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்து ஓட பாக்குறான். சடால்னு அப்படியே கால் வலிக்கு பொத்துன்னு கீழே விழுந்து விழும்போது அங்க இருந்த ஷார்ப்பான பொருள் மேல விழுந்திருக்கான். ஸ்பாட்லயே பாய் ஃப்ரெண்டும் காலி. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம கௌரியோட அப்பா அவரு வேலை பாக்குற ஆபீஸ்ல ஒரு மாதிரி தான் பொண்ணு நினைச்சு ஃபீல் பண்ணி அங்க இருக்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் கிட்ட தான் பொண்ணு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா, எனக்கு என்ன பண்றதே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதுக்கு அந்த ஆபீசர், யோ உன் பொண்ணுக்கு பேயும் பிடிக்கல பிசாசும் பிடிக்கல, அவளுக்கு ஏதோ சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம் இருக்கு, நான் சொல்ற சைக்காட்டிஸ்ட போய் பாரு, அவர் கண்டிப்பா உன் பொண்ணை குணப்படுத்திடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் கௌரியோட அப்பா கிட்ட சொல்ல, அடுத்த சீன்லயே கௌரியோட அப்பா கௌரியை கூட்டிட்டு அந்த ஆபீசர் சொன்ன சைக்காட்டிஸ்டுக்கு தான் கூட்டு போயிருக்காரு. வழக்கம் போலதான் எல்லா சைக்காட்டிஸ்ட் மாதிரியும் இவரும் கௌரியோட கண்ணுல வாயிலெல்லாம் டார்ச் லைட் அடிச்சு பார்த்துட்டு, சொல்லுமா உனக்கு என்ன பிரச்சனை, எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசு அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்க. அந்த சைக்காட்டிஸ்ட் கிட்டயும் நம்ம கௌரி தக்கா தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. யோ பெருசே நீ ஒரு 50 ரூபா டார்ச் லைட் அடிச்சு பார்த்தா எனக்குள்ள என்ன இருக்குன்னு உன்னால கண்டுபிடிச்சிருக்குமா, வாய்ப்பே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்காட்டிஸ்டே குழம்புற அளவுக்கு இவ பேசி விட்டுறா. சைக்காட்டிஸ்ட் கௌரியோட அப்பாவை கூப்பிட்டு, இங்க பாருங்க உங்க பொண்ணுக்கு பேய் பிசாசாலாம் இல்ல, அவளுக்குள்ள ஏதோ சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம் இருக்கு, தொடர்ந்து என்கிட்ட ட்ரீட்மெண்ட் கூட்டு வந்தீங்கன்னா நான் கியூர் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த சைக்காட்டிஸ்டும் சொல்லி அனுப்ப. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல ஆரம்பத்திலே கௌரியை கூட்டிட்டு ஒரு டாக்டர் கிட்ட போனாங்களே, அந்த டாக்டர் இப்போ ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட பார்க்காம கண்ணிலே ரூட் விட்டு இருந்த நர்ஸை தனியா கூட்டு போயிட்டு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடுறாரு. அப்போ அந்த நர்ஸ் என்ன நினைச்சுன்னு தெரியல, திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான ஆயுதத்தால அந்த டாக்டர் முதுகுலே ஒரே சொருவு, அதே மாதிரி அந்த டாக்டரும் நர்ஸோட பாடியிலும் ஒரே சொருவு, இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் குத்திக்கிட்டு அந்த ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. கட் பண்ணா இந்த டாக்டரும் நர்ஸும் இறந்து போனது நியூஸா வந்திருக்கு. அந்த நியூஸை தான் கௌரியோட வீட்டுல கௌரியோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்க. அப்ப நடுவுல கௌரி இந்த டாக்டர் நர்ஸும் அன்னைக்கே போய் சேர வேண்டியது அன்னைக்கு மிஸ் ஆயிட்டாங்க, ஆனா இன்னைக்கு மிஸ்ஸே ஆகாம பிஸ்ஸே இல்லாம போட்டல பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல, ஏமா கௌரி என்னமா சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் கௌரி பார்த்து ஷாக்கிங்கா கேட்க, நான் ஒரு மாதிரி பாக்குற ஊருக்குள்ள தொடர்ந்து கொலையா நடந்துட்டு இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி கௌரி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல, ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போடுது. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பிரான்சிஸ்னு ஒரு போலீஸ் ஆபீசரை காட்டுறாங்க. இவர் தான் தொடர்ந்து அந்த சீரியல் கில்லிங் கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வீட்டுல இவருடைய ஒய்ஃப் வந்து ஒரே பிரச்சனை, ஏன்னா இவர் எப்ப பார்த்தாலும் வேலை வேலை இன்வெஸ்டிகேஷன்ல இருக்காரு. அது போக இவருக்கு வேற ஏதாவது அஃபேர் இருக்குமோன்ற மாதிரி அந்த ஒய்ஃபுக்கு சந்தேகம். அதனால தோண அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. ஆல்ரெடி இவர் வேற பிரஷர்ல இருக்காரு. கடுப்பாய் கன் எடுத்து மாவளை இன்னொரு வார்த்தை பேசினா வாய்க்குள்ள புல்லட் இறக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் திட்டிட்டு பிரான்சிஸ் டென்ஷனா ஸ்டேஷன் வந்து சேர்றாரு. ஆல்ரெடி வீட்டுல ஒய்ஃப் வேற டென்ஷன் பட்டு அனுப்பியிருக்காங்க. அதே ஸ்டேஷனுக்கு கௌரியோட அப்பா நேரா அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து, சார் நம்ம சிட்டில தொடர்ந்து சீரியல் கில்லிங் நடந்துட்டு இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்ணு கௌரி தான். யோ என்னையா வளர்ற அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்க,
உண்மைதான் சார், என் பொண்ணு தான். என் பொண்ணுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கு, அதுதான் இந்த கொலைகள்லாம் பண்ண வச்சுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கௌரியோட அப்பா போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண ஆல்ரெடி இன்ஸ்பெக்டர் பிரான்சிஸ் செம்ம கான்ல இருக்கிறாரு. இதுக்கு கொலைக்கெல்லாம் காரணம் பேய்ன்ற மாதிரி இவர் சொன்னதை கேட்டு இந்த பெருசை முதல்ல அடிச்சு தோத்தீங்க அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் கிட்ட சொன்னதும் கான்ஸ்டபிள்லாம் கௌரியோட அப்பாவை அங்க வந்து பிடிச்சி தரன்னு வெளியே எடுத்துட்டு போறாங்க. அப்ப கௌரியோட அப்பா சடனா பிரான்சிஸை பார்த்து தொடர்ந்து அந்த சிட்டில நடந்த கொலைகள்லாம் அப்படியே அச்சு சேராம டீடைலிங்கா சொல்றாரு. யோ இதெல்லாம் எப்படியா உனக்கு தெரியுன்ற மாதிரி கேட்க, இது எல்லாமே எங்க பொண்ணு கௌரி தான் சொன்னா, இதுக்கு அப்புறமும் சிட்டில கொலை விழுன்னு வேற சொல்லியிருக்கா, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கௌரியோட அப்பா கூப்பிட, அதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் பிரான்சிஸ் கௌரியோட அப்பா கூடவே நேர்லயே கௌரியை பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள கௌரி ஒரு தோரணையோட உட்காந்துட்டு இருக்கா. அந்த வீட்டுக்குள்ள இன்ஸ்பெக்டர் பிரான்சிஸை பார்த்ததும் இவ்வளவு நாள் நார்மலா பேசிட்டு இருந்த கௌரி சடனா பாத்தீங்கன்னா ஆம்பளை குரல்ல, யோ இன்ஸ்பெக்டர் பிரான்சிஸ் உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, வாயா வா. ஆமா 2 வருஷத்துக்கு முன்னாடி உன் மேலதிகாரி சொன்னானு என்ன மோச்சத்தை காமிச்சிங்களே, அதான் என்னோட என்கவுண்டர் சொல்றேன். இப்ப நான் எப்படி திரும்பி வந்திருக்கேன் பாத்தியா? இன்ஸ்பெக்டருக்கு ஒண்ணும் புரியல. யோ இன்சே நான் திரு முழிக்கிற, ஊருக்குள்ள தொடர்ந்து கொலைகள்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு மாதிரி டைப்பா நடக்குமே, அந்த கொலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி சந்தோஷமா கொலை பண்ணி சுத்திட்டு இருந்த பாபு ஆகிய நான் தான் அப்படின்ற மாதிரி கௌரிக்குள்ள இருக்க அந்த ஆவியோட பேர் பாபு போல. அவ்வளவுதான். அதெல்லாம் கேட்டு இன்ஸ்பெக்டருக்கே ஒரு மாதிரி வெடவெடுத்து போய் பயந்து போய் அங்க இருந்து போயிடுறாரு. போலீஸ் போனதும் கௌரிக்குள்ள இருக்க அந்த பாபுன்ற ஆன்மா கௌரியோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா நான் பாட்டுன்னு இஷ்டமேனிக்க கொலைகளை பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தேன். ஆனா இந்த போலீஸ்காரங்க என்ன புடிச்சு கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துறானுங்க. எவ்வளவு பெரிய கொலைகாரனா இருந்தாலும் கோர்ட்டுக்கு தேவை ஆதாரம். நான் தான் கொலை பண்றதுக்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் போலீஸால சப்மிட் பண்ண முடியல. அதனால என்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கோர்ட்டே என்ன ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஆனா இந்த போலீஸ்காரனுங்க என்ன சும்மா விட்டானுங்களா? விடல. இப்ப வந்து போனானே இன்ஸ்பெக்டர் பிரான்சிஸ், அவனுக்கு ஒரு பாஸ் இருக்கான். அவன் தான் இந்த மாதிரி சீரியல் கில்லிங் பாபு எல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு என்ன என்கவுண்டர் பண்ணி போட்டு தள்ளிட்டானுங்க. அப்படி போட்டு தள்ளிட்டா மட்டும் பாபுவை மொத்தமா முடிச்சு விட்டுற முடியும்னு நினைச்சீங்களா? வாய்ப்பே கிடையாது. இங்க இருந்து மேல போகும்போதே அந்த டிராவல்ல சாத்தான் கூட டீல் போட்டு நான் செய்ய வேண்டிய கொலைகள் இன்னும் நிறைய இருக்குன்னு நான் வணங்குற சாத்தானுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த சாத்தான் திரும்ப பூமியில ஏதாவது ஒரு பாடியை சூஸ் பண்ணி அவங்களுக்குள்ள இருந்து நீ ஆசைப்படுற மாதிரி கொலைகளை பண்ணிக்கோன்ற மாதிரி என்ன ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டாங்க. அப்படி வந்தனா எனக்கு ஆரம்பத்துல சரியான பாடி சிக்கல. கடைசியா தான் உங்க பொண்ணு கௌரி மாட்டினா. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணு. அதனாலதான் இந்த பொண்ணுக்குள்ள செட்டில் ஆயிட்டேன். இப்ப நான் இன்னமும் ஏகப்பட்ட கொலைகள் பண்ணுவேனா, அதுக்கு கௌரியோட அப்பா அம்மாவை நீங்க 2 பேரும் ஒத்துழைக்கணும். அப்படி இல்ல உங்க மொத்த குடும்பத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கௌரிக்குள்ள இருக்க அந்த பாபுன்ற சைக்கோ கொலைகாரன் பயங்கர வெள்ளத்தனமா பேசிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் கௌரிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த அந்த சைக்காட்டிஸ்ட் இருக்கார்ல, அவரு தன்னுடைய அம்மா சாவு படிக்கல இருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அங்க சாவு படிக்கல இருக்க அவங்க அம்மா தான் மகனை பார்த்து, மகனே எனக்கு சாக விருப்பம் இல்ல, என்னை எப்படியாச்சும் காப்பாத்திடுறா அப்படின்ற மாதிரிலாம் டெத் பெட்ல இருக்க அவங்க அம்மா கதறத பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க சைக்காட்டிஸ்ட் சடனா பாத்தீங்கன்னா கௌரியோட அப்பா கிட்ட இருந்து கால். உடனே இவரு அங்க இருந்து நேரா கௌரியை பார்க்கறதுக்கு வீட்டுக்கே வராரு. அப்படி வீட்டுக்கு வந்தா அங்க கௌரி சைக்காட்டிஸ்ட பார்த்து ஃபர்ஸ்ட் நார்மலா பேசிட்டு இருந்தவ திடீர்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சைக்காட்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்க அவங்க அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல அவங்க அம்மா எனக்கு சாகும் விருப்பம் இல்லடா கண்ணா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்திடு அப்படின்ற மாதிரிலாம் டெத் பெட்ல சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த குரல்ல இங்க வீட்டுல இருக்க கௌரி பேசுறா. அவ்வளவுதான். அதை கேட்டதுமே சைக்காட்டிஸ்ட் அங்க வந்து பதறி அடிச்சுட்டு ஓடிறாரு. கட் பண்ணா இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் பிரான்சிஸ் இருக்கார்ல, அவர் அவருடைய உயரதிகாரியை பார்க்க போயிருக்காரு. இந்த உயரதிகாரி கிட்ட, சார் சிட்டில தொடர்ந்து கொலைகள் நடந்துட்டு இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் காரணம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கையாலே என்கவுண்டர் பண்ணி போட்டு தள்ளமே சீரியல் கில்லர் பாபு, அந்த டாக் தான் சார் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இப்பதான் கௌரின்ற ஒரு பொண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள இருந்துதான் சீரியல் கில்லர் பாபு இந்த கொலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான் சார் அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஷாக்கிங்கா சொல்ல, கேட்டதுமே அந்த உயரதிகாரி, யோ பிரான்சிஸ் உனக்கு என்ன மூளைகளை குழம்பிச்சா? போலீஸ்காரனா போலீஸ்கார மாதிரி பேசு, அதை விட்டு பேய் பூதன் வந்து ஏதோ பூசாரி மாதிரி பேசிட்டு இருக்க, முதல்ல இங்க கிளம்பியா அப்படின்ற மாதிரி பிரான்சிஸ் அனுப்பிவிட, இந்த கான்லே வீடு திரும்பி இருக்க பிரான்சிஸ் கிட்ட வீட்டுல இருக்க அவங்க மனைவி எங்க போயிட்டு வரீங்கன்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணு தான் பாத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவரு கௌரியை பார்த்துட்டு வந்த விஷயத்தை தான் தன் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்க ஒய்ஃப் என்ன நினைச்சிருப்பாங்க, ஆல்ரெடி இவருக்கு ஏதோ அஃபேர் இருக்குன்ற மாதிரி தானே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. டைரக்டாவே அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வரன்ற மாதிரி தைரியமா என்கிட்ட சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி அதுக்கும் இவங்க ஒய்ஃப் சண்டை போட, பிரான்சிஸ் என்ன நினைச்சானே தெரியல, திடீர்னு அவங்க ஒய்ஃபோட கழுத்து நெரிச்சு ஸ்பாட்லயே காலி பண்ணிட்டு உடனே தன்னுடைய கன் எடுத்து ஒரு மாதிரி விசித்திரமா சிரிச்சுக்கிட்டே தன்னை ஷூட் பண்ணி இறந்து போயிடுறான். இப்படி பிரான்சிஸும் அவங்க ஒய்ஃபும் இறந்து போனதுக்கு அப்புறம் கடைசியா அந்த பிரான்சிஸ் அவருடைய பாஸ் ஆன அந்த உயர் அதிகாரி அவர்கிட்ட தானே கௌரியை பத்தி சொல்லிட்டு போயிருப்பான். சோ இப்போ அந்த ஆபீசர் நேரா இப்போ கௌரிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த சைக்காட்டிஸ்ட மீட் பண்ணி கௌரியை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருக்குள்ளயும் கௌரி மேல சந்தேகம். சரி வாங்க அவளை டைரக்டா வீட்டுக்கு போய் பார்த்தலாம் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுல இருக்க கௌரியை சந்திக்க வந்தா, கௌரிக்குள்ள இருக்க அந்த சைக்கோ சீரியல் கில்லர் பாபு ஒரு மாதிரி நக்கலா இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, யோ சைக்காட்டிஸ்ட் உன்னால ஒரு ஆணையும் புடுங்க முடியாது, உன் பக்கத்திலே நின்றுட்டு இருக்கானே அந்த ஆபீசர், அவன் தான் என்ன என்கவுண்டரே பண்ணது, என்கவுண்டர் பண்ணி என்ன காலி பண்ணிட்டா என் கதை மொத்தமா முடிஞ்சு நினைச்சியா? இதுதான் ஆரம்பம். இந்த சிட்டில இனியும் இந்த மாதிரி மர்ம கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் நானா தான் இருப்பேன். உங்களால உங்க டிபார்ட்மெண்டால ஒரு ஹேரையும் புடுங்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கலா பேசி அனுப்ப, இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இதுக்கு முன்னாடி கௌரியோட அப்பா அம்மா 2 பேரும் கௌரியை கூட்டிட்டு பாபாஜி கிட்ட போயிட்டு வந்தாங்கல்ல, இப்ப அவர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டு போயிருக்காங்க. அங்க பாபாஜி இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, நான் அன்னைக்கே சொன்னல கண்டிப்பா என்ன தேடி வருவீங்கன்ட்டு, வந்தீங்களா? அன்னைக்கு ஒழுங்கா என்னோட செப்பல் ட்ரீட்மெண்ட் முழுசா கொடுக்க விட்டுருந்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா உங்க பொண்ணை காப்பாத்திருக்கலாம், இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி அந்த பாபாஜி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அவரே அந்த வீட்டுக்குள்ள ஏர்ல பறந்துட்டு இருக்காரு. சடனா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவரை சடனா தாக்கி ஸ்பாட்லயே அவரையும் காலி பண்ணுது. பாபாஜியோட இறப்பையும் பார்த்துட்டு சைக்காட்டிஸ்ட் ஆபீசர் பின்னாடி நம்ம கௌரியோட அப்பா அம்மா 2 பேரும் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, என் பொண்ணு எப்படி இதுல இருந்து காப்பாத்துறது அப்படின்ற மாதிரிலாம் கதற. அதுக்கு சைக்காட்டிஸ்டும் ஆபீசரும் 2 பேரும் சேர்ந்து ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. சிட்டில நடந்துட்டு இருக்க இந்த கொலைகளை தடுக்கிறதுக்கு ஒரே வழி உங்க கையில தான் இருக்கு, மனசை கல்லாக்கிட்டு உங்க பொண்ணை கொன்றுங்க, அதை தவிர வேற வழியே இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேரும் சொல்ல, என்னதான் அப்பா அம்மாக்கு பொண்ணுன்ற பாசம் இருந்தாலும் இப்படியே விட்டா இந்த மொத்த ஊரையும் சுடுகாடாக்காம விட மாட்டா. சோ அதனால கௌரியோட அப்பா அம்மா 2 பேரும் மனசை இறுகிட்டு நேரா வீட்டுக்கு வந்து கௌரியோட அப்பா ஒரு பக்கம் கௌரி கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுக்குற அந்த கேப்ல கௌரியோட அம்மா நைஸா உள்ளுக்குள்ள போயிட்டு பக்கெட்ல கெரோசின் ஊத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கௌரியோட அப்பா கௌரி கிட்ட டைரக்டா அவளுக்குள்ள இருக்க அந்த பாபு கிட்ட டீல் பேசுறாரு. பாபு, இதுக்கப்புறம் என் பொண்ணோட உடம்புக்குள்ள வந்து உன்னை விரட்டுற முயற்சியை நாங்க எடுக்க மாட்டோம், நீ தாராளமா என் பொண்ணுக்குள்ளே இரு, நாங்க உனக்கு உறுதுணையா இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இவரு ஆசை வார்த்தைகளா போட, அப்படி வாடா கௌரிய பெத்தவனே, வந்து இறங்கணும் ஆசை தீர 6 பேரை போட்டேன், இதுக்கப்புறமும் சந்தோஷமா ஃப்ரீயா எனக்கு பிடிச்ச மாதிரி கொலைகளை பண்ண போறேன், பத்தாததுக்கு நீங்க வேற எனக்கு உறுதுணையா வேற நிக்கிறீங்களே, இதுக்கப்புறம் தான் இந்த சிட்டில இந்த பாபுவோட ஆட்டத்தை பார்க்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் சவால் விட்டு பேசிட்டு இருக்கும்போது சடனா பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து கௌரியோட அம்மா பக்கெட் கெரோசினை கொண்டு வந்து அவங்க பொண்ணு மேல ஊத்தி விட, யோ இங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி கௌரிக்குள்ள இருக்க அந்த பாபு கதற. அப்பா அம்மா 2 பேரும் சாரிமா கௌரி, எங்களுக்கு வேற வழி தெரியலன்ற மாதிரி கௌரிக்குள்ள இருக்க அந்த பாபுவை விரட்டி அடிக்கிற விதமா கௌரியை போட்டு கொளுத்தி விட்டுறாங்க. அவ்வளவுதான், கௌரி அந்த வீட்டுக்குள்ளே தகதகன்னு எரிய அப்பா அம்மா 2 பேரும் வெளியில வந்துறாங்க. வீட்டுக்குள்ள கௌரியோட சேர்ந்து பாபுவும் எரிஞ்சு சாம்பலாயிடுறான். ஊரை காப்பாத்துறதுக்காக இந்த அப்பா அம்மா 2 பேரும் மனசை கல்லாக்கிட்டு அவங்க பொண்ணே இழந்திருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம சைக்காட்டிஸ்ட் இருக்கார்ல, அவரு ஸ்கிரீனை பார்த்து இதனால வரைக்கும் இந்த பேய் பிசாசு பூதம் அது மேலலாம் எனக்கு துளி கூட நம்பிக்கையே இல்லாம இருந்துச்சு, ஆனா எப்ப என் லைஃப்லயே நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அந்த அமானுஷம் எல்லாமே நம்ம கூடவே தான் இருக்குன்னு நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரிதான் எப்போ உங்க லைஃப்ல நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த இன்னொரு உலகத்தோட நம்பிக்கை பிறக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்கிரீனை பார்த்து சொல்ல இங்க இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை.